வணக்கம் நண்பர்களே. நீங்களும் நானும் வாழும் இந்த உலகம் நாளுக்கு நாள் மிகப்பெரிய மாற்றங்களை சந்தித்து வருகிறது. ஆனால் இந்த மாறுதல் இயற்கையானதா அல்லது நாம் தான் இதற்கு காரணமா? இன்று நாம் பார்க்க போவது அமெரிக்காவின் முக்கிய நகரங்கள் 2050க்கு பிறகு முழுவதுமாக நீரில் மூழ்கும் என்று கூறும் ஒரு அதிர்ச்சிகரமான ஆய்வை பற்றிதான். ஆய்வுகளின்படி வானிலை மாற்றத்தால் கடல் மட்டம் ஏறிக்கொண்டே செல்கிறது. இதற்கான முக்கிய காரணம் குளிர்கட்டிகளின் உருகல், கிளேசியர் மெல்டிங், கரிப்டோனின் தாக்கம், குளோபல் வார்மிங் மற்றும் மனிதரின் செயல்கள் என்பதுதான். நியூயார்க் சிட்டி, மான்ஹாட்டன் பகுதி முழுவதும் நீரில் மூழ்கும் அபாயம். மையாமி, இப்போது கூட கடல் மட்டம் உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கும் நகரம். நியூ ஆர்லியன்ஸ், ஏற்கனவே 80% நிலப்பகுதி கடலுக்கு கீழே இருக்கிறது. ஹியூஸ்டன், வருங்காலத்தில் புயல்களால் மேலும் பாதிக்கப்படும் நகரம். சான் பிரான்சிஸ்கோ, கடல் மட்ட உயர்வு, நிலநடுக்கங்கள் போன்ற காரணங்களால் ஆபத்து. இந்த நகரங்களில் உள்ளவர்கள் 2050க்கு முன்பே பாதுகாப்பான இடங்களுக்கு குடியேற வேண்டிய நிலை ஏற்படும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். ஏன் இவ்வளவு வேகமாக கடல் மட்டம் உயர்ந்து வருகிறது? கிளைமேட் சேஞ்ச், பூமியின் வெப்பநிலை அதிகரிக்கிறது. மாசுபாடு, பொல்யூஷன், தொழிற்சாலைகள், கார்பன் எரிப்பு அதிகரிப்பு, உலகளாவிய சூடாக்கம், அதிவேகமாக பனிப்பாறைகள் உருகுகின்றன. இந்த விளைவுகள் என்ன? நகரங்கள் அழிந்து போகும், மக்களிடம் பெயர வேண்டிய நிலை ஏற்படும், புகலிடக்கான போராட்டங்கள் அதிகரிக்கும், புதிய தொற்று நோய்கள் ஏற்படும். இதை தடுக்க நாம் என்ன செய்யலாம்? பசுமை ஆற்றல் பயன்பாடு, மரங்கள் அதிகம் நட்டு கார்பன் உமிழ்வை குறைத்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடித்தல். நாம் ஒன்றாக செயல்பட்டால் இந்த அபாயங்களை தடுக்க முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த பயங்கரமான நிலை உருவாகாமல் இருக்க நம்மால் என்ன செய்ய முடியும்? கீழே கருத்துக்களை பகிருங்கள். நம் உலகத்தை பாதுகாக்க இந்த தகவலை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இப்படி பயனுள்ள வீடியோக்களுக்கு நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நாம் நம்முடைய எதிர்காலத்தை பாதுகாக்கலாமா? இதற்கான பதில் உங்கள் கையில்தான். நன்றி. நாம் விரைவில் சந்திப்போம்.